இஸ்லாமிக் வெல்த் மேனேஜ்மெண்ட், அதாவது இஸ்லாமிய செல்வ மேலாண்மைங்கிறது நம்ம செல்வத்தை ஷரியத்தின் வழியில் நிர்வகிப்பதற்கான ஒரு வரைமுறை. அதுல மொத்தம் 5 பில்லர்ஸ், தூண்கள் இருக்கு. முதல் பில்லர் என்னன்னா செல்வத்தை உருவாக்குவது. நமக்கு செல்வம் தேவை, எனவே அதை ஹலாலான வழியில் உருவாக்க வேண்டியது அவசியம். சொல்ல போனா இதுவும் ஒரு இபாதத் தான். ஏன்னா ஹராமான செல்வம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது நம்மளை மட்டும் இல்ல, நம்மளுடைய சந்ததியை அழிக்கக்கூடியது. அப்புறம் நாம சம்பாதிக்கிறது எல்லாமே செல்வமாகாது. அதுல நம்ம எதை சேமிக்கிறோமோ அதுதான் நம்ம செல்வமாகும். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆனா எல்லாத்தையும் செலவு செஞ்சுக்கிறாருன்னா அவர்கிட்ட செல்வம் இருக்குமா? எப்படி இருக்கும்? இங்க நிறைய பேர் இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. சம்பாதிக்கிற காலம் வரையும் எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டு கடைசி காலத்துல பிறரை நம்பி இருக்கக்கூடிய நிலைமையில பலரை பார்க்க முடியும். இது நம்ம மார்க்கம் காட்டுற வழி இல்ல. சோ அது சம்பந்தமானது தான் இந்த முதல் தூண். 2வது பில்லர் என்னன்னு பார்த்தோம்னா செல்வத்தை பாதுகாப்பது. இங்க நிறைய பேர் செல்வத்தை சேர்த்த உடனே அதை பெருக்கிற முயற்சியில அறகுறையா ஈடுபட்டு எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. இருக்கிறத பெருக்கிறத விட அதை இழக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ இது சம்பந்தமா இந்த 2வது தூண் நம்மளுக்கு வழிகாட்டுது. புத்திசாலித்தனமா செலவு செய்யறது, ஏமாறாம இருக்கிறது, இழப்பை தவிர்ப்பது, இன்சூரன்ஸ், தக்கஃபுல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை சார்ந்தது. அப்புறம் 3வது பில்லர் செல்வத்தை பெருக்குவது. நம்ம செல்வத்தை அப்படியே பணமா வச்சிருந்தோம்னா அதை விலைவாசி, தேவையில்லாத செலவுகள் காரணமாக இழக்க நேரிடும். சோ அதை பெருக்குவது அவசியம் மட்டுமல்ல, அது நம்ம மார்க்கத்தில் ஒரு அங்கம். இங்கத்தான் ஹலால் முதலீடுங்கிறது வருது. அப்புறம் 4வது பில்லர் செல்வத்தை பரிசுத்தப்படுத்துவது. என்னத்தான் நம்ம ஹலால் ஹராம் விஷயத்துல கண்ணு கருத்துமா இருந்தாலுமே ஸ்டில் நம்ம செல்வம் மாசுபட வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த காலத்துல ரொம்பவே இருக்கு. எனவே நம்ம செல்வம் பரிசுத்தமா இருக்குதாங்கிறத உறுதி செஞ்சுக்க வேண்டியது அவசியம். இங்கத்தான் ஜகாத், தஸ்கியா போன்ற விஷயங்கள் வருது. கடைசி 5வது பில்லர் செல்வத்தை பகிர்வது. செல்வம்ங்கிறது நம்ம வாழ்ற காலம் வரையும் பயன்படுத்திட்டு அப்புறம் அதை நம்ம குழிக்க எடுத்துட்டு போறது கிடையாது இல்லையா? அதை உரிய வகையில மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வது நம்ம கடமை தான். வசியட் செய்வது, ஃபராய் சட்டப்படி சொத்தை குடும்பத்தார்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது, வக்ஃப் செய்வது, சதக்கத்துல் ஜாரியா போன்ற விஷயங்கள்லாம் இந்த 5வது பில்லர் கீழே வருது. எப்படி நம்ம இஸ்லாத்தின் 5 கடமைகளை மையமாக வைத்து வாழ்றோமோ அதே மாதிரி இஸ்லாமிய செல்வ மேலாண்மையின் 5 தூண்களை அடிப்படையாக கொண்டு நம்ம செல்வத்தை நிர்வகிப்பது அவசியம். ஏன்னா மறுமை நாள்ல வணக்க வழிபாடுகளுக்கு அப்புறம் நம்ம ரிஸ்கை எப்படி உருவாக்கணும், பயன்படுத்தணுங்கிறத பத்தி தான் கேள்வி கேட்கப்படும். சோ நம்ம அங்க ஸ்கோர் பண்ணணும்னா இங்கே செயல்பட வேண்டியது அவசியம். எனவே நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் நாம இந்த ஒவ்வொரு பில்லர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் விரிவா பார்ப்போம். எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.